வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப அருமையாக இருக்கோங்க. தம்மில் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருப்பீங்க. நாம் இன்னைக்கு கருடன் கிழங்கோட சிறப்பு அம்சங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு மஞ்சள் கயிறில் மஞ்சளை நல்லா தடவிக்கணும். இந்த மஞ்சள் தடவிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, இவங்க தான் என்னோட அத்தை. பாருங்க எப்படி தடவுறாங்கன்ட்டு. இந்த மாதிரி தடவி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா இந்த மஞ்சள் கலக்கி வச்சுருக்கோம் தடவுற மாதிரி, அதை கருடன் கிழங்குல நல்லா தடவிடணும். அதாவது சொட்டை விழாமல் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி இந்த மஞ்சளை தடவிக்கலாம். இந்த கருடன் கிழங்கு நம்ம வீட்டில் கட்டுறதுனால பில்லி சூனியம், ஏவல், கண் பார்வை, திருஷ்டி எல்லாமே போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கருடன் கிழங்கு நம்ம வீட்டில் கட்டியிருந்தோன்னா பூச்சிகள் எதுவுமே வீட்டுக்குள்ளே வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கருடன் கிழங்குல நிறைய வேர்கள் உள்ளது கட்டணும்னா மிக நன்றாக இருக்கும். எங்களுக்கு 2 வேர் உள்ளது தான் கிடச்சிது. மஞ்சளை ஃபுல்லாக தடவிட்டு இந்த மாதிரி குங்குமத்தை நம்ம வச்சுக்கலாம். குங்குமம் வைக்கிறது ஒத்தப்படையில் தான் வைக்கணும். அதாவது 7, 9, 11 அந்த மாதிரி. நாங்கள் இப்போ ஒரு 19 பொட்டு வச்சுருக்கோம் குங்குமத்தில். எங்கள் அத்தை இந்த மாதிரி சாமி கும்பிடும்போதெல்லாம் ரொம்ப கவனமாக பண்ணுவாங்க. ஆக்சுவலாக நானே படிக்கும்போதெல்லாம் அவ்வளோவா சாமி கும்பிட மாட்டேன். கல்யாணத்துக்கு அப்புறமா எங்கள் அத்தை கும்பிட்றத பார்த்து தான் நான் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறமா இந்த மஞ்சள் கயிறை அதில் நம்ம கட்டிக்கலாம். கீழே விழுகாத மாதிரி எந்த முறையில் வேணாலும் நம்ம கட்டிக்கலாம். ஆனால் மஞ்சள் கயிறை அதில் கட்டியிருக்கணும். கட்டிட்டு ஒரு 3 முடிச்சு நம்ம போட்டுருணும். அதில் இந்த கருடன் கிழங்கு நம்ம வீட்டில் கட்டுறதுனால ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும் அப்படின்றது சொல்கிறாங்க. இது நம்ம முன்னோர்கள் ஆதி காலத்திலே இந்த இதோட சிறப்புகளை எல்லாருமே சொல்லியிருக்காங்க. கருடன் கிழங்கு நம்ம கட்டுற நாள் என்ன நாள்னா, வெள்ளிக்கிழமை ஈவினிங், அதாவது வெள்ளிக்கிழமை நம்ம விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறமா இந்த கருடன் கிழங்கை கட்டினோன்னா அதுக்கு சக்தி அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு இப்போ கருடன் கிழங்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ எனக்கு சாமி கும்பிட்றாங்க. விளக்கு ஏற்றிட்டு சாம்பிராணி எல்லாம் காமிக்கணும். விளக்கு ஏற்றிட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சாமி கும்பிட்றது ரொம்ப 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 நல்லது. ஏன்னா மனசில் உள்ள விஷயத்த சொல்ல முடியாத ஆட்கள் நிறைய பேர் இருப்பீங்க. அவங்களாம் சாமிக்கிட்ட சொல்லலாம் தாராளமாக. நல்லதே நடக்கும்னு எல்லாரும் நம்புவோம். நான் யாரையும் கட்டாயப்படுத்தலை. சாமி பிடிக்குன்றவங்க சாமி கும்பிடுங்க. இல்லை அவங்கவுங்க தெய்வத்தை அவங்கவுங்க கும்பிட்டுக்கலாம். இப்போ சாமி கும்பிட்டாச்சு. ஜனனி மாவுக்கு திருநீர் பூசி விடுறாங்க அத்தை. இவங்களை பாருங்க, இந்த குட்டிமா என்ன பண்ணுறாங்கன்ட்டு.
அவங்க அப்பத்தா பின்னாடியே போவாங்க. இப்போ பாருங்கள், நான் முதல்ல இந்த மாதிரி vlog, அதாவது எங்கள் அத்தையை சாமி கும்பிட்றது, இந்த கருடன் கிழங்கோட சிறப்பம்சங்களை வச்சு நான் எடுத்திருக்கேன். இது எப்படி இருந்துச்சு, எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் வேணும் அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களை நான் vlogலாம் எடுத்து போட போகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ அந்த கருடன் கிழங்கு எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டு வாசலில் கட்ட போகிறாங்க எங்கள் அத்தை. பாருங்கள், கட்டியாச்சு. தலையில் படாத இடம் அந்த இடத்துல நம்ம கட்டணும். அந்த மாதிரி இப்போது கட்டி விட்டாச்சு. சரிங்க, நாங்கள் எடுத்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் அத்தையோட வீடியோஸ் வேறு என்ன வேணுன்றதை நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள்.